உண்மைக்குமே இந்த ஐக்கிய நாடு கூட்டத்தோரில் என்ன முடிவெட்டப்பட்டன்னு கூட தெரியாமல் இன்டர்போல் எல்லாம் போயிட்டு இப்போ வன்னிக்குள்ளே நடந்த இனப்படுகொலை தொடர்பான ஆராய்வுகள் ஏன்னு சொன்னால் இலங்கையில் படித்தவன் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். சரி, அந்த தீர்மானத்தை சரி எடுத்தாங்க. தீர்மானம் எடுத்த இடையிலங்கிற சங்கம் அதை நிராகரிச்சு நாங்கள் வெளியே பொறுமுறைக்கு ஓகே. ஆனால் இப்போது இருக்கிற நாட்டின் அரசியல் சூழ்நிலையில் சில குழுக்கள் எங்கே இப்படியான ஒரு விஷயம் பெறும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பிறகு இதை வச்சுக்கொண்டு இன முருகல்களை தோற்றி வச்சு நாடை வந்து ஒரு சுடுகாடு ஆக்குறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வந்து எந்தவித வாக்கெடுப்புகளுமின்றி நேரடியாக முடிவெடுக்கப்பட்டது. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட இலங்கையில் வரலாற்றில் முதல் ஒரு தமிழ் அரசியல்வாதி போனதன் காரணமாக ஐக்கிய ஐநா நாடுகள் சபை தலைவர்கள் உடனடியாக இவர் வந்ததன் காரணமாக நாங்கள் இந்த முடிவை வந்து உடனே எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அது இப்போ பெரிய மக்கள் மத்தியில் சந்தோஷம். இப்போ ஊசி போடுற டாக்டர் ஒருவர் வந்து நாங்கள் அரசியல் எடுத்து விட்டதால் ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடரில் வந்து வெளியே பொறுமை கொண்ட தீர்மானிச்சுட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த கிழமைகளில் இப்போ சில வேளை இந்த மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது எம்பியோடய போயிட்டு சில வேளை எங்களுக்கு இறங்குவாங்க. சர்வதேச மனித உரிமை பேரவை, ஐநா போலீஸ், சுவிஸ் போலீஸ், லண்டன் போலீஸ், அதுக்கு பிறகு அங்கால இன்டர்போல் எல்லாம் போயிட்டு இப்போ வன்னிக்குள்ளே நடந்த இனப்படுகொலை தொடர்பான ஆராய்வுகள், செம்மணி புதைகுழி தொடர்பான ஆராய்வுகள் எல்லாம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. சில வேளை இவர் தான் இவர் இங்கே ரெண்டாண்டா சில வேளை கூட்டிகிட்டு போவார். இல்லைன்னு சொன்னால் இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளே ரவுடிசம் பண்ணி கொண்டிருக்கிறார் வந்து கதைங்காதுன்னு சொல்லி உத்தியோகபூர்வமாக வந்தவருக்கு தெரியும் தான் உத்தியோகபூர்வமாக வந்திருக்கார். படித்தவர் தானே கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி தன்னோட பேச வரவங்களை அப்படி இப்படி செய்வோம்னு சொல்லி அந்த உத்தியோகபூர்வமாக வந்தவர். அவர் இன்றைக்கு இப்போ ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்தது காரணம் வந்து ஃப்ரான்ஸில் போலீஸ் கொஞ்சத்தை ரெடி பண்ணியிருக்காரு. இந்த சர்வதேச பொறிமுறைக்கு ஆக்கள் பெற்றாக்கூர் அப்போ அதை இலங்கைக்கு கூட்டி போகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கார். அப்போ மிக விரைவில் உண்மைக்குமே தமிழ் மக்கள் பெருமைப்படணும். இப்படியான ஒரு அமைச்சரங்களை கிடைச்சது பெரிய விஷயம். மிக விரைவில் முள்ளிவாய்க்கால் அங்கே இப்போ இன்டர்போல் நிற்கும். மற்றது சில வேளை இந்தியாவோட உளவுத்துறை நிற்கும். சில வேளை அவர்கள்லாம் சர்வதேசம் சார்ந்தவர்கள் தானே, அப்போ அவர்கள் நிற்பார்கள். அதால் மக்கள் எல்லாம் தயாராக இருக்கும் இந்த பொறிமுறைக்கு ரெடி ஆகிறதுக்கு. இப்படியெல்லாம் சொல்ல எனக்கு ஆசை தான். ஆனால் சில அலப்பறை தாங்க முடியலை. அதுக்காக தான் இந்த பதிவு. அடையப்பா, ஐநா கூட்டத்தொடரில் என்ன முடிவெட்டினு முதல் தெரியாமல் என்னடா இது நடக்குது? அவரை தான் ஊசி போடுறவரை நீங்கள் பாராளுமன்றம் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அவர் பாராளுமன்றம் போய் மக்களை தவிர்த்து மற்ற விஷயம் எல்லாம் சரியாக செய்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு 4-5 சோசியல் மீடியா இருக்குது, அவர் தான் செய்கிறான்னு சொன்னால் அவரை பின்பற்ற நீங்கள் உங்களுக்கு பிழை என்று தெரிஞ்சு மேனதை செய்கிறீங்க. ஐநா கூட்டத்தொடரில் ஒவ்வொரு வருஷம் எடுக்கிற மாதிரி வெளியக பொறுமுறை மூலமான ஒரு விசாரணை, நீதியான விசாரணை வேணுமென்று தான்டா தீர்மானிக்கப்பட்டிருக்கே தவிர இலங்கையில் போய் வெளியக பொறுமுறையை முன்னெடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு விசாரணை எடுக்கல. அது இந்த தமிழ் அரசியல்வாதிகள் அங்கே போகாட்டியும் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குதாடா. இதான் அரசியல். நீங்கள் இன்றைக்கு இதான் தமிழ் அரசியல்வாதிகளால் கண்ணை மூடி கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அவர்கள் அந்த இடத்துல இல்லாட்டியும் அந்த இடத்துல போய் கூட அவன்கிட்ட புத்தி அவனுக்கு போகாது. அந்த இடத்துல போயிட்டு கூட அமைச்சர் கெண்டியில் இருக்காரா பொட்டியோட வச்சு கொண்டு தான் அவன்கிட்ட வேலையை அவன் பார்க்குறான். கடவுளை அவன் போன வேலையை பார்க்க 20 ஆண்டு அதோட வாழ் பிடிச்சிருக்கிறது பெரிய போஸ்ட் வாழ்த்துக்கள். ஏதோ இவர் போய் சாதிச்ச மாதிரி. அதாவது ஃபேஸ்புக் சோசியல் மீடியா வச்சிருந்தா காணுமென்று யோசிக்கிற மக்களால் அது உண்மையை நம்பப்படுந்தார். சரி, அந்த தீர்மானத்தை சரி எடுத்தாங்க. தீர்மானம் எடுத்த இடையிலங்கிற சங்கம் அதை நிராகரிச்சு. ஐநாவில் எடுத்த தீர்மானத்தை எடுத்த கையோட இலங்கை அரசாங்கம் நிராகரிச்சிருக்கு. நாங்கள் வெளியே பொறுமுறை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நீங்கள் அதை கையை விடுங்க. இன்றைக்கு வந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லியிருக்கு இலங்கை அரசாங்கம். இலங்கை தகவல் அந்த வந்த அரசில் பதில் அப்படின்னு சொன்னால் உலக பொறிமுறை தான் எங்களுக்கு சரியான விடை. நாங்கள் வெளியே பொறிமுறைக்கு ஓகே. ஆனால் இப்போது இருக்கிற நாட்டின் அரசியல் சூழ்நிலையில் சில குழுக்கள் எங்கே இப்படியான ஒரு விஷயம் பெறும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பிறகு இதை வச்சுக்கொண்டு இன முருகல்களை தோற்றி வச்சு நாடை வந்து ஒரு சுடுகாடு ஆக்குறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது கழுகு போல நாங்கள் ஓம் என்று சொன்னால் இதை வச்சுக்கொண்டு இந்த நாடு திரும்ப போயிடும் பழைய நிலைமைக்கு. அதால் நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். ஆனால் இதை வந்து உள்நாட்டில் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அதை உண்மைக்கும் ஊசி சொல்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ள தான் வேணும். என்ன காரணம்னு சொன்னால் சிங்களவர்கள் வந்து கடைசி வரைக்கும் தமிழர்களை செய்ய பொருள். ஏனென்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. இப்போ சிங்களவர்கிட்ட அவங்க பிடிச்சி தொங்குற விஷயம் 1-2 தான் இருக்கும். ஏன்னா அவங்களே அரசியல் செய்ய காரணம் இல்லை. அப்போ அரசியல் செய்யாட்டி மாத சம்பளம் இல்லாமல் போது வருகிற எலெக்ஷனில் இவங்களெல்லாம் தெரிவு செய்யப்படவும் மாட்டாங்க. ஏற்கனவே சட்ட மூலத்தை கொண்டு வந்தும் விட்டாங்க. என்ன பழைய எம்பிமாருக்கு ஒன்றுமில்லை அதுன்னு சொல்லி இப்போ எல்லாரும் மண்டையை போட்டு குழப்புறாங்களா? ஐயோ கர்மம் விழுந்தது, இன்னண்டு இந்த எலெக்ஷனில் நாங்கள் வெல்றது, வார எலெக்ஷனுக்கு இப்போ தான் அடித்தளம் போடணும்னு சொல்லி உடனே ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டை புக் பண்ணி பாஸ்போர்ட்டை 4 ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் அடிச்சிட்டாங்கடா ஆர்டர்ன்ற மாதிரி ஐநாக்கு வெளிக்கிட்டு போயிட்டாங்களே எல்லா தமிழ் அரசியல்வாதிகளும். விளங்குதோ? ஏன் கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல
எங்கட இனத்து துரோகிகளோட நின்று பேரம் பேசின சம்பவங்கள் எல்லாம் வெளி உலகுக்கு வந்துட்டுது. நாங்கள் ஓட்டை உடசலாக இரவு 10 மணிக்கு போய் போட்டு என்ன கலந்துரையாடல் கைகுழுக்கள் எல்லாம் வெளியால் வந்துட்டுது. இதை எப்படி இல்லாமல் செய்கிறது? சேனத்தை பே காட்டிடலாம். சோசியல் மீடியாவில் சேனம் என்ன, இன்றைக்கு ஒரு வீடியோ தட்டி பார்க்க நாளைக்கு ஒரு வீடியோ படுத்தாகும். ஒரு கிழமைக்கு முதல் வந்ததான அது இன்றைக்கு நம்ம கெட்டப்பா வெளிக்கிட்டு அப்பா மேண்டை கொண்டு போவோம் ஐநாக்கு என்று வெளிக்கிட்டு எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இந்த கூட்டத்தோட்டில் எடுக்கப்பட்ட முடிவு அங்கே இல்லாட்டியும் எடுத்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி அவைகளுக்கு இப்போ புதுசாக வந்த சட்டங்களின்படி எம்பி என்ற பதவி இல்லைன்னு சொன்னால் வருமானம் இல்லை, வேலைக்கு போகணுமாடாப்பா. மக்கள் நீங்கள் உணரணுமாடா. நான் இன்றைக்கு மொப்படிக்கிறேன், ஒன்றுமே சொல்கிறேன், மொப்படிக்கிறேன். அதாவது கக்குசு கழுவுறேன்னு சொல்லுவாங்களே புலம்பெயர் தேசத்தில், எல்லாரும் அதைத்தான் செய்கிறோம். நாங்கள் கஷ்டப்படுறதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறோம். நீங்கள் அதை விட இன்னும் கஷ்டப்படுறீங்க. கல் அறுக்கிறீங்கள், சீமந்து குலைக்கிறீங்கள், மேசன் வேலை செய்கிறீங்கள், விவசாயம் செய்கிறீங்கள், கடத்தொழில் செய்கிறீங்கள். ஏன்னு சொன்னால் இலங்கையில் படித்தவன் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் ஊசி போடுறவன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் படித்தவன். அப்போ மிச்சம் எல்லாரும் படிக்காதாக்கள் நாங்கள் பாமர மக்கள் என்னையும் சேர்த்து. அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, அவங்க படித்தவங்கள். அப்போ அவங்களை நீங்கள் அடுத்த வர தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்க இன்றைக்கு கபட நாடகம் ஆடுறாங்க. மக்களாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஒரு நாட்டில் இனப்படுகொலை நடந்ததுக்குரிய ஆதாரபூர்வமாக இருந்தால் அது இலங்கையில் எந்த நாடாக இருந்தாலும் இலங்கையிலிருந்து ஒரு ஈகாக்கா போகாட்டியும் சர்வதேசம் ஐநா கூட்டத்தொடரில் வந்து அவங்க முடிவு எடுப்பாங்க கட்டாயம். இந்த நாட்டின் மேலே நாங்கள் விசாரணை ஆரம்பிக்கணும் என்று அது வெளியே பொறிமுறை எடுப்பாங்க கட்டாயம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி நீங்கள் 100 பேர் இருக்க இடத்துல 90 பேருக்கு இது தெரியாத காரணமாக அந்த 90 பேரை கண்ணை மறைச்சு உங்களை ஏமாத்துறதுக்கு தமிழரசியல் போடுற நாடகம் தான் இந்த நாடகங்கள். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். நேற்று முந்தினாத்த ஒரு வீடியோ போட்டேன். வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் 13வது சீர்திருத்த சட்டத்தின்படி எங்களுக்குரிய அனுமதிகள் ஆணைகள் எல்லாம் தருவணும், எங்களுக்கு சுதந்திரமாக செயற்படணும். இந்த பாராளுமன்றத்தில் ஒருத்தனை கத்த விட்டு போட்டு அவன் ஐயோ ஓகே அவன் மல்லி மியா ரெண்டு போட்டு அவனை கத்தட்டு மண்டு விட்டுட்டு வடக்கு கிழக்கு அவன் பார்க்கட்டும் கத்தி எல்லாரும் அடிப்படை பொருள் மண்டு போட்டு அவனை இப்படி ஃபீல் பண்ணுவான்னு சொன்னால் ஒரு தாஜி சட்டிக்குள்ள ஒரு 5-6 நண்டை விட்ட மாதிரி. நண்டை என்ன செய்யும்? அதுக்குலேருந்து ஏற மேலே அது இறங்க மேலே கரப்புறன்ட்டு தமிழ் எம்பிமார்கள் அதை தான் செய்கிறாங்க. அந்த தமிழ் எம்பிமார்கள் 1-2 பேர் இல்லை ஐநா கூட்டத்தொடர் போனாங்க. அது என்னத்துக்கு நான் முந்தி அடிச்சு போனோன்னு சொன்னால் நான் பெரியால நீ பெரியான காட்டுங்க. ஆனால் இவர்கள் போகாட்டியும் ஸ்ரீலங்காவுக்கு இனப்படுகொலைக்கான ஆதாரம் இருக்குது, செம்மணி புதைகுலிக்கான ஆதாரம் இருக்குது. அது நேரிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உயர்ஸ்தானிகள் போயிட்டு பார்த்தவர். ஸோ அதுக்காக அந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்குது. அது ஒவ்வொரு வருடம் எடுக்கப்படுறது. எடுத்த கையோடு இலங்கை அரசு நிராகரிச்சிருக்குது. எங்களுக்கு இதில் சம்மதம் எந்த ஆட்சேபனும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த தருணத்தில் அதை கொண்டு வந்தால் இலங்கை குழம்பி போகும். அதெல்லாம் நாங்கள் உள்ள பொறுமுறை பார்க்குறோம். அடையப்பா சிங்களவன் எங்களுக்கு எப்போவுமே நியாயத்தை தருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தரமாட்டான். அப்போ இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்கன்னு கூட விளங்காம நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் எல்லா தினத்தையும் சொல்லலையா எங்களோட சனம் முண்டைக்கு பாமர மக்களாக இருந்தாலும் முண்டைக்கு விளங்கிட்டு தான் ஒருத்தரை நம்பாதுகள். உங்களோட பிரதேசங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் சமுதாயத்துக்காக செயற்படுற இளைஞர்களை தெரிவு செய்து அந்த இடத்துக்கு வையுங்க பிரதிநிதியாக. எதிர்வரும் தேர்தல்களில் வந்து ஒரு நல்லிணக்கத்தோட நல்ல நெறிமுறையோட இனத்திர விடுதலைக்காக அந்த குறிக்கோளை நோக்கி போகிற இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு இருக்குது. சினிமா பாணி என்றது அந்த ஜென்ரேஷனுக்கு இருக்குது, அது சரி. ஆனால் அதுக்குள்ளேயும் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிறைய இனப்பற்றாளர்கள் இன போராளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள எடுத்து முன்னிறுத்துங்கடா. வார எலெக்ஷனுகளில் அவங்கள கொண்டு வாங்க, இடம் கொடுங்க. கேட்டால் சொல்லுவீங்க அவனுகள் தான் கஞ்சாவோடையும் பாலையோட போதிரியாங்கன்னு சொன்னால் எல்லா இளைஞர் மேலே அப்படி தெரியல. அது இன்றைக்கு புலம்பெயர் தேசத்துலேருந்து தங்களுக்கு ரவுடி கும்பலை வச்சிருக்கவங்க தான் அப்படி அந்த பிள்ளைகளை கையில் வச்சிருக்காங்க. அவங்களையும் தாண்டி நல்லவங்க இருக்காங்க. அவங்களே எலெக்ஷனில் கொண்டாங்க. இப்படியான அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. அது இன்றைக்கு ஐநா கூட்டத்தொடருக்கு வேற ஷோகாட்டம் வந்தது. இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் இதெல்லாம் உணரணுமாடாப்பா. நீங்கள் உண்மைக்குமே கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னால் இங்கே புலம்பெயர் தேசத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அண்டி மேரண்ட் பெண்களை மதிக்கிறதால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. இங்கே இந்த வயது முதிர்ந்த அக்காக்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் இந்த சமூக புரட்சி என்று சொல்லிக்கொண்டு இங்கே குடும்பத்தை விட்டுட்டு கணவர் மேலே விட்டுட்டு பிரிஞ்சு அரசாங்கத்தில் அதே சாட்டாக கொடுத்து அரசாங்கத்தில் உதவி எடுத்துக்கொண்டு நிம்மதியாக இருக்கிறவள் என்று சொன்னால் இப்படியான மாயத்துக்குள்ளே விழுந்து அவர்கள் மனசை வெளியே எடுக்கலாம். சரியோ, தாங்கள் நாட்டு பெற்றாளர்கள் நாட்டை முன்னோக்கி கொண்டு ஒரு அமைச்சர் பின்னால் செயற்படுறோம்னு சொல்லி அமைச்சர் செய்கிற பிள்ளைகளை கூட ஏற்றுக்கொள்ளாத வகையில் இவர்கள் செயற்படுறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கருணா பிள்ளையானுக்கு இடையில் இந்த கருணாவுக்கு இடையில் தமிழ் விடுதலை புலிக்கு இடையில் ஒரு ஓட்டை ஒன்று விரிசல் ஒன்று வருதுன்னு தெரிஞ்ச சிங்கள அரசு தான் ரணில் மஹிந்த ராஜபக்சே தான் அவனை பிரித்து சூழ்ச்சி செய்து ஒரு மாதிரி எடுத்து அப்போ அந்த டைமில் என்ன யோசிச்சிருப்பாங்க, இவன் போகிறான் ஏதோ சதி செய்ய போகிறான் அவங்களுக்கு, அதால் தான் போகிறான். அதே மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கு இந்த எம்பியை நினைக்கிறீங்கள். இது அடித்தளமடாப்பா. அடுத்த ஒரு கருணாவோ அடுத்த ஒரு புள்ளியானோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே நீங்கள் பட்டதால் தான் இன்றைக்கு நிலமும் இல்லை இனமும் இல்லை புலமும் இல்லை எல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு திக்கு திசையாக எல்லாரும் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ இன்னொன்று வருது, நீங்கள் எப்போ உணர போகிறீங்க?
அதை உணராததுகள் இன்றைக்கு இது செய்கிறது சரி என்று கொண்டு அதை என்னென்று சொன்னால் அந்த படிப்பு என்ற ரீதியில் போனதுகள் ஒரு 5-6 தான் இதை யோசிக்கிறார் என்று சொன்னால் அவர் இலங்கையில் படித்த ஒருத்தர் தானே அந்த ரீதியெலாம் யோசிக்கிறாங்க என்னென்னு சொன்னால் அவர் கேளிக்கையின் கூட்டு தான் அப்படி கிடக்குது. அப்போ நீங்கள் யோசிக்கணும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள்னு சொன்னால் மற்ற தருணங்கள் எங்கே போகிறார்கள் என்று யோசிக்கணும். அதை நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லை. உண்மைக்குமே இந்த ஐக்கிய நாடு கூட்டத்தோரில் என்ன முடிவெட்டப்பட்டன்னு கூட தெரியாமல் அந்த என்ன பேர் அந்த ஒரு பிள்ளையொண்டுக்கு என்ன வெள்ளியோ பித்தளையோ அப்போ அது கூட ஒரு பதிவொண்டை போட்டிருக்குது. உண்மைக்குமே மனவருத்தமாக கிடந்தது. இதை பற்றி கதைக்கணும் வேணாமா, இதில் பற்றி நம்ம கதைப்போமா இல்லாட்டி நம்ம கதைக்கிறது அசிங்கமா, இது கதைக்கக்கூடிய விஷயமா என்றெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நடக்குது. ஐக்கிய நாடுகள் கூட்டத்தொடரில் வெளியே பொறிமுறை வருடம் எடுக்கிற மாதிரி தீர்மானிக்கப்பட்டிருக்குது வாக்கெடுப்பு இல்லாமல். அவ்வளவுதான். அதை ஃபேஸ்புக்கிலையும் டிக்டாக்லையும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இறங்கின உடனே கூட்டத்தொடர் முடிவெடுக்கப்பட்டது. ஒருவேளை இப்படியுமே யோசிக்கலை நீங்கள். பாராளுமன்றத்துக்குள்ள இவன் தானே இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள போயிட்டு அந்த கத்திட்டு இருக்கவன் ஐயோ வந்துட்டானா பேசாமல் நம்ம கொடுத்துருவான் வழியா பொறிமுறை ரெடி அப்படியும் முடிவெடுத்துக்கலாம் தானே. என்ன சொல்கிறோன்னு தெரியல. மக்களாகிய நீங்கள்லாம் உணர்வோணும் என்ன நடக்குதுண்டு. உண்மைக்குமே அரசியல்வாதி என்றது வந்தது இனத்தோட இனமாக சனத்தோட சனமாக நிற்கணும் களத்தில். அவனுக்கு சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ அவன் ஒரு சமூக பெற்றாளனா இனப்பற்றாளனா ஈழதேசத்துக்காக போராடுற ஒரு குறிக்கோள் நிறைஞ்ச ஒரு நபராக இருந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அவன் தான் அரசியல் என்று நீங்கள் உறுதிப்படுத்தலாம். ஆனால் இப்போ இருக்கிறவள் யாரும் இல்லை. சுமந்திரனாக இருக்கட்டுக்கும் ஸ்ரீதரனாக இருக்கட்டுக்கும் மங்காள பொன்னம்பலம் வண்ணம்பலமாக இருக்கட்டுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் இருக்கட்டும் நக்கியனாக இருக்கட்டுக்கும் எல்லார கையிலையும் கரை படிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியாது. தென்னிலங்கையில் எல்லா பிரச்சனைகளும் சூழ்ச்சி முடிய இன்னொரு 2 வருஷத்துக்குள்ள வடக்கு கிழக்கில் கை வைக்கல உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்க ஒரு சில பேர் இன்றைய வரைக்கும் மக்கள் திருந்திட்டாங்க. இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. முக்கியமாக இந்த சுகாஸ் என்ற ஒருத்தன் தெரியுறான். நான் நாட்டுக்கு 2028 2009 நான் நாட்டில் நிற்பேன். நான் அங்கேயும் வந்து இதை தான் கதைக்க போகிறேன்னு பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்ட்டு. அப்படியான அமைச்சர்களை வந்து நீங்கள் ஒரு காலமும் நம்பாதீங்க. தயவு செய்து உங்களோட கேட்டுக்கொள்கிறோம். என்னத்துக்காக நாங்கள் வெளியிலேருந்து கத்திரம்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்துட்டு கூட ஒரு சில பேர் ஏற்கனவே நிறைய கொமெண்ட்ஸில் போகிறோம். நீங்கள் உள்ள என்ன வெளிநாட்டில் இருந்து புலம்பி கொண்டிருக்காது இல்லை என்ன சூனாவான எல்லாத்தையும் பொத்திட்டுருன்னு சொல்லி கொமெண்ட்ஸ் கூட வந்திருக்கு எனக்கு. ஆனால் திரும்ப நாங்கள் ஏன் சொல்கிறோம்னு சொன்னால் சிங்களவர்களை விட அவர்கள் உங்களை போய் காட்டுறோம். இன்றைய பாருங்கள் 12 போராளிகள நினைவு தூவியை இடிச்சிருக்காங்க. இன்றைய வரைக்கும் இவ்வளோ யுத்தம் நடந்து கூட இவ்வளோ ராணுவம் இருந்து கூட உடைக்காத நினைவு தூவி யார் உடைச்சுன்னு சொன்னால் தமிழர்கள். அப்போ எங்களோட மக்களை நினைத்தை என்ன சொல்கிறது யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் யார் பின்புலன்? தமிழ் அரசியல்வாதிகள். இன்றைய வடக்கு கிழக்கில் போலீஸார் செய்கிற அவ்வளோ அநியாயத்துக்கும் யார் பின்புலன்? தமிழ் அரசியல்வாதிகள். இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். இலங்கை அரசாங்கம் விட்டுட்டு இருக்க காரணம் என்ன? இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்சி வந்த உடையோ இலங்கை அரசாங்கம் ஒரு முஸ்லீம் எம்பியை வந்து உள்ளே எடுக்கலை. என்ன காரணம்? முஸ்லீம் அமைச்சர்களை உள்ளெடுத்து அவங்க நாட்டை சரியாக கட்டி எடுப்பலாது. இந்த ஊழல் லஞ்சம் நிரம்பிய அரசியல்வாதியில் பிடிக்கலாம். என்னென்னு சொன்னால் முஸ்லீம் எம்பிகள் அனைவரும் வந்து இங்காலையும் சாய்வார்கள். அவர்களை வச்சுக்கொண்டு அரசியல் நடத்தலானக்காண்டி தான் அரசாங்கத்துக்குள்ளே வந்து முக்கிய பதவிகளில் முஸ்லீம் எம்பி அமைச்சர்கள் எடுக்கலை. அதே போல் தான்டாப்பா தமிழர்கள் 1-2 பேரை குந்த வச்சு போட்டு அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் நீங்கள் எல்லாம் அடிபட்டு கொண்டு போட்டு அவன் தென்னிலங்கை போட்டு சரி பண்ணி கொண்டு இருக்கிறான். அப்போ வடக்கு கிழக்கில் சரி பண்ண ஒரு இலை வரும்போது தான் இன்றைய பாருங்கள் தமிழ் அமைச்சர்கள் எல்லாம் இலங்கை அரசுக்கு எதிராக கவுக்கோல் சூழ்ச்சிக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் ஒழுங்கான நிதிகள் ஒதுக்கப்படலை. அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த நிதிகள் ஒதுக்கப்படுது. அதே மாதிரி தான் இன்றைக்கு வடக்கு கிழக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அபிவிருத்தி வேலை நடக்குது. உண்மைக்குமே ஒரு சாதாரணமாக யோசிக்க தெரிஞ்சு எப்படி யோசிக்கணும் தெரியுமா? எங்களோட தமிழக தேசம் இன்றைக்கு கடந்த ஆட்சியாளர் இருக்கும் வரைக்கும் வெளி உலகுக்கு தெரிய வரல. படித்த மேதாவிகள் வயது முதிர்ந்த கல்யாணம் அங்கே டீசென்ட் ஒழுக்க நெறிகள் நிறைந்த பிள்ளைகள் வளர்ந்தது வடக்கு கிழக்குன்ற காலம் மாற்றி கடந்த கால அரசாங்கம் வந்து அதை சீரழித்து வச்சது. போதை வஸ்து சமூக சீரழிவுகள் என்று சொல்லி எங்களோட இளைஞர் சமுதாயங்களையும் கேவலப்படுத்தி சர்வதேசத்துக்கு யாழ்ப்பாணம் என்று சொன்னால் இப்படித்தான் என்று சொல்லி வன்னியன்னு சொன்னால் இப்படித்தான் காலத்தை மாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழர் தாயகத்துக்குள்ளே இருக்கிற அதாவது எங்களோட கடந்த காலத்தில் எங்களோட தமிழக அரசாங்கம் எப்படி தமிழர் தாயத்தை வச்சுருந்தோ அதே நிலைமையில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷங்களை வந்து இலங்கை அரசாங்கம் வெளியே எடுக்கிறாப்பா. சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பாஸ்போர்ட் புலம்பிய தேசத்துலேருந்து ஒரு பேர் கருத்து சொல்கிறீங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? எங்கட மண்ணுக்கு எங்களுக்கு நீதி தான் வேணும். அடே சரியடா 100 வருஷம் போனாலும் நீதி கேட்டு கொண்டு தான் இருப்பீங்க. சிங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு நீதி வருமா? ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? ஈழதேசத்தை வெளிநாட்டுக்கு காட்டணும். எல்லாம் ஈழம் என்ற ஒரு நாடு இருந்தது. இந்த 30 வருஷ போர்க்கால பகுதியில் இவங்க இப்படி வச்சிருந்தவங்க இப்படி கொள்கைகள் பின்பற்றப்பட வெளியே காட்டணுமா இல்லையா? அப்போ அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது என்று சொன்னால் மற்ற இலங்கையை மட்டும் இல்லை வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தையும் வந்து அபிவிருத்தி செய்ய வருது. பழைய மன்னர்கள் காலத்து குளங்களை வந்து புனரமைக்க வராங்க. அது எங்களுக்கு பெருமை. எங்களோட அடையாள வடுசுவர்களான அந்த பாதைகளை வந்து அவங்க புனரமைச்சு தாராங்க. அது நாளைக்கு ஒரு பேசுபொருளாக இருக்கும். அதை நீங்கள் சொல்கிறீங்க என்ன இனப்படுகொலையை அழிக்கிற வரலான்னு சொல்லி அடைய மக்கள் சார்ந்த விடயம்.
கொழும்புக்கு போயிட்டு நீங்கள் அங்கே அவன்கிட்ட இவன்கிட்ட கெஞ்சி லொச்சில் ரூம் போட்டு நின்று கேவலப்படணும், பஸ்ஸில் போகணும், தூங்கணும், கொள்ளணும், வரணும்னு சொல்லி போட்டு காலடியில் கொண்டு வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தந்திருக்கானே. வடக்கு கிழக்கு தாயத்துலேருந்து அதிக அளவிலானவர் நீங்கள் இப்போ மேலத்திய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிற நீங்கள் உங்களுக்கு பாஸ்போர்ட் உதவிக்கு நீங்கள் வந்து அங்கே நிற்கக்கூடாது. உங்களுக்கான உரிமை அங்கேயே தரப்படுது, உங்களுக்கான வசதிகள் அங்கே செய்து தரப்படுது. அதே போல் இறங்கு துறைகள் செய்யப்படுது, புதிய புதிய பாதை செய்யப்படுது. இதெல்லாம் நீங்கள் கண்மூடி மறைக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. எங்கட தேசத்துக்குள்ளே இருக்கிற அதாவது கடந்த கால அரசால் மறைக்கப்பட்ட விடயங்களவளும் வெளிக்கொணரப்படுதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்க இருக்கிற காரணம் நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தமிழ் அரசியல்வாதிகள் தான். நீங்கள் அவர் அந்த மாயைக்குள்ளே விட்டு வெளியே வாங்கோ, வெளியே வந்து வவுனியாண்டா வவுனியா, முல்லைத்தீவுனா முல்லைத்தீவு, கிளிநொச்சினா யாழ்ப்பாணம் உங்களோட பிரதேசத்துக்குள்ள சமூக செயற்பாடோட அக்கறையோட இனம்தான் என்ற குறிக்கோள்னு சொல்லி செயற்படுற இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள வெளியே கொண்டு வாங்க. இனி வரும் காலங்கள் தேர்தலில் இவங்களை கடைசி வரைக்கும் எடுக்காதீங்க. என்னென்னு சொன்னால் இவங்கள் வந்து ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, சோசியல் மீடியா போராட்டம், மற்றது வந்து மிரட்டல்கள், சோசியல் மீடியாவில் ஒரு கருத்து பதிவு செய்யலாது உடனே அவன்ட குடும்ப போட்டோ எடுத்து வச்சு மிரட்டுறாங்க. இவங்கள் எல்லாம் வந்து உயர் பதவியில் இருக்காங்க, படித்தவங்கள். அதுக்கு இங்கே புலம்பெயர் தேசத்திலிருந்து அக்காமார்கள் வந்து ஆதரவு. பெண்களை வந்து வயது போன பெண்களை மதிக்க தெரியாது, வயது முந்த பெண்களை மதிக்க தெரியாது, பெண்களை எப்படி கதைக்கிறேன்னு தெரியாது. இவன் கதைக்க போனாலும் முதல்ல எடுக்கிற கேள்வி என்ன மாதிரி படிச்சிருக்கியா. இப்படியெல்லாம் கதைக்கிற அமைச்சர்மார்களை நீங்கள் சமூகத்துக்கு பிரதிநிதியால் வச்சு என்னடா செய்ய போகிறீங்க? இந்த வீடியோ பார்த்தோன்னே சோசியல் மீடியாவில் கத்துறாக்கலன்னு சொல்லி தான் எங்களுக்கு வசனம் பெறும். எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்னு சொன்னால் அருவருப்பாக கிடக்கு. அவங்கள போகிற போக்க பார்த்தா மக்களுக்கு இதை கொன்றோன்மே தவிர அவங்களோட போய் மோதுற அளவுக்கு அருவருப்பாக கிடக்கு. அவங்களும் மோதுற அளவுக்கு தகுதி இல்லாதாக்கள். ஏன்னு சொன்னால் அவங்க அந்த எம்பி என்ற ஒரு பதவியை வச்சுக்கொண்டு கிரிமினலாக யோசிக்கிறாங்க. விளங்குதோ? அந்த பதவி இல்லாமல் போன பிறகு தான் விழப்போகிற அடி தான்